அமெரிக்காவில் கிளீவ்லேண்ட் கிளினிக் எனும் மருத்துவமனை 1996ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி முற்பகல் நேரம் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளை செய்து முடித்துவிட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறார் 44 வயதான டாக்டர் ஜோ. அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்படுகிறது. இதய சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டு கார்டியக் கத்தேட்ரைசேஷன் செய்யப்படுகிறது. 3 நாட்களுக்கு பின்னர் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். அவரது ஆஞ்சியோகிராம் மிகவும் கவலை அளிப்பதாக இருந்தது. எல்ஏடி எனும் லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரியின் கடைசி பகுதியில் முழுவதுமாக அடைப்பு காணப்பட்டது. அதில் ஸ்டென்ட் வைக்க முடியாது, ஆபரேஷன் செய்ய இயலாது. அவரை சந்திக்கிறார் அதே மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் டாக்டர் கால்ட்வெல் எசல்ஸ்டீன். ஆறுதல் கூறுவதோடு 10 வருட புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் நியூட்ரிஷன் பின்பற்றுமாறு டாக்டர் ஜோ அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார். டாக்டர் ஜோ அவர்களும் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் நியூட்ரிஷனை பின்பற்றுகிறார். 32 மாதங்கள் கழித்து 22 ஜூலை 1999ஆம் ஆண்டு மீண்டும் ஆஞ்சியோகிராம் எடுக்கப்படுகிறது. முற்றிலுமாக இரத்த குழாயில் இருந்த அடைப்பு நீங்கி இரத்த ஓட்டம் சீராக இருந்தது கண்டறியப்பட்டது. ஸ்டாட்டின் மாத்திரை அவர் எதுவும் உட்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 90 வயதாகும் டாக்டர் கால்ட்வெல் எசல்ஸ்டீன், ஹார்ட் அட்டாக் இஸ் எ ஃபுட்பார்ன் டிசீஸ். We can not only halt the disease, but we could reverse it என ஆணித்தரமாக ஆதாரங்களுடன் விளக்கும் ப்ரிவென்ட் அண்ட் ரிவர்ஸ் ஹார்ட் டிசீஸ் எனும் வீடியோ பதிவு இதற்கான ஆதாரம். நார்வே நாட்டின் மீது ஹிட்லர் படையெடுத்து அங்கிருந்த அசைவ உணவுகள் அனைத்தையும் அப்படையினர் கைப்பற்றி கொண்டனர். அக்காலகட்டத்தில் நார்வே நாட்டில் இதய நோயால் இறந்த மக்கள் தொகை மிகவும் குறைந்துவிட்டது எனும் ஆதாரத்தை பதிவிடுகிறார். பச்சை பசேலென இருக்கும் காய்கறிகளில் நைட்ரேட் மிகுந்து காணப்படுகிறது. வாயில் உள்ள அனேரோபிக் பாக்டீரியா நைட்ரேட்டை நைட்ரைட்டாக மாற்றும் திறன் மிக்கது. இரைப்பையில் உள்ள அமிலம் நைட்ரைட்டை நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றுகிறது. நைட்ரேட் மிகுந்த நைட்ரிக் ஆக்சைடு prevents stickiness of blood, produces vasodilatation, avoids arterial thickening, prevents blockages, prevents smooth muscle migration and destroys foam cells. நைட்ரேட் மிகுந்த கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் உட்கொள்வதால் நைட்ரிக் ஆக்சைடு அதிகம் கிடைக்கிறது. அதனால் யூ கேன் பிகம் ஹார்ட் அட்டாக் ப்ரூஃப் என்றும் அவற்றை மாரடைப்புக்கான கவசம் என்றும் வர்ணிக்கிறார் டாக்டர் கால்ட்வெல் எசல்ஸ்டீன். லெசித்தின் அண்ட் கார்னிட்டின் மிகுந்த பால் உள்ளிட்ட அசைவ உணவுகள் உட்கொண்டால் இரத்த குழாயின் எண்டோத்தீலியம் தேய்மானம் அடைகிறது. தேய்மானம் அடைந்த எண்டோத்தீலியம் உடைந்து இரத்தம் கசிவுந்து இரத்த குழாயினுள் ஏற்படும் அடைப்பினால்தான் 90% மாரடைப்புகள் ஏற்படுகின்றன எனவும் விளக்குகிறார். No mortality from the diet, no morbidity from the diet. Benefits improve with time எனவும் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் நியூட்ரிஷன் பற்றி விவரிக்கிறார். மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு மற்றும் கால்களுக்கு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு ஆகியவற்றை ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் நியூட்ரிஷன் மூலம் முற்றிலுமாக நீக்க முடியும் என்பதை ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபித்துள்ளார் டாக்டர் கால்ட்வெல் எசல்ஸ்டீன். வளமான உணவு உட்கொள்வதால் வரும் வியாதிதான் இதய நோய் உள்ளிட்ட வியாதிகள். ஒகினாவா, ரூரல் சைனா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, த பப்புவா ஹைலேண்ட்ஸ் இன் நியூ கினியா மற்றும் த டாரா ஹியூமாரா இன் நார்தர்ன் மெக்சிகோ பகுதிகளில் மாரடைப்பு காணப்படுவதில்லை
அங்கு இதய மருத்துவர்களுக்கும் வேலை இல்லை. ஏனெனில் அங்குள்ள மக்கள் ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரிஷன் வித்தவுட் ஆயில் உட்கொள்கிறார்கள். மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் எனும் பொருளில் பொருள் அல்லவற்றைப் பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு எனும் திருவள்ளுவரின் குரலைப் போல உண்மையை விரும்பும் இதயம் உள்ளவர்களுக்கு மட்டும் இப்பதிவை சமர்ப்பிக்கிறேன்.